அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பித்ரு தோஷங்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பித்ரு தோஷங்கள் என்றால் நிறைய பேருக்கு என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி உண்டு. அதாவது ப்ரெசென்ட் ஜெனரேஷன்లో இத்தகையான ஒரு சஃபரிங்ஸ் நமக்கு இருக்குது சுவாமிஜி. ஏன்னா ஏராளமான பேர் என்ன இடத்துல இந்த கேள்வி கேட்கறது உண்டு. எத்தனை சஃபரிங்ஸ் எனக்கு ப்ரெசென்ட் லைஃப்பில் உண்டு. இதுக்கு என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் அவர்களுடைய வழியில் வரக்கூடிய துன்பங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சுவாமிஜி? நிறைய ஏராளமான பேர் கேள்வி கேட்குறது. இது ஒரு நியாயமான கேள்வி. பட் நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு தலைமுறை என்பது ஏற்படும் போது இப்போ ஒரு தாத்தா, அதாவது பாட்டன் முப்பாட்டன், அப்பா அம்மா, பாட்டன் முப்பாட்டன், அப்படி பல தலைமுறைகள் செல்லும். ஒரு 5 தலைமுறை என்னும்போது ஒரு 5 தலைமுறைகளில் ஏதோ ஒரு தலைமுறையில் ஒரு முப்பாட்டன் வழியா அல்லது முன்னோர்கள் வழியா யாரோ ஒருத்தர் தவறு நேரிட்டால், அதாவது அந்த தவறு என்றால் ஒரு கொடுமையான ஒரு தோஷத்துக்கு ஆளாக்கப்பட்டால், கடுமையான தோஷம் என்றால் பித்ரு தோஷம். இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் காலகாலத்தில் அவங்க அப்பாவுக்கு வந்து அரவணைக்காமல், ஏன்னா உங்களுக்கு வரலாறுலேயே தெரியும். அதாவது இப்போ கிரகங்கள், நவகிரகங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சனி பகவான் பிறந்திருக்கிறாரு. சூரிய பகவான் சந்தோஷமாக 7 ரதங்கள் பூட்டிய சொன்ன ரதத்தில் சனி பகவானை பார்க்க சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கார். ஸோ சூரிய பகவானுடைய மைந்தன் சனி பகவான். அவர் சனியை பார்க்க வரும்போது சூரிய பகவானுக்கு என்ன ஆயிற்று என்றால், ஜஸ்ட் வந்து சனி பகவான் பிறந்த சந்தோஷத்தில் வந்து அந்த சனி பகவானை பார்க்கும் போலே சூரிய பகவானுக்கு ஒரு தொழுவியாதி ஏற்பட்டதாக ஒரு புராண தகவல். அதாவது சனி அப்பேற்பட்ட ஒரு குரூரமான ஒரு பார்வை பெற்றவர் என்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போது உலகத்தை வெளிச்சத்தை தரக்கூடிய சூரிய பகவானுக்கு சனி பகவான் வந்து அவர் பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு தொழுவியாதி உண்டு பண்ணியிருக்கிறார். இது ஏன் நான் சொல்ல வரேன் என்றால், ப்ரெசென்ட் ஜெனரேஷனில் நாம் பெறுகின்ற எல்லா வகையான துன்பங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களில், அதாவது பாட்டன முப்பாட்டன வகையில் யாராவது ஏதோ வகையில் ஒரு தவறு செய்திருந்தால் அந்த தவறினுடைய தாக்கம் என்பது தான் இந்த ஜென்மத்தில் நம்மளை பாதிக்கும். இது எப்படி என்றால், ஒரு முப்பாட்டன் ஒரு 50 ஏக்கரை வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாட்டன் வரதுக்குள்ள அந்த முப்பாட்டன் ஒரு 50 ஏக்கரை வச்சுண்டு அவர் அந்த செல்வ வளத்தில் திளைத்து பல பாவங்களை பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அவருடைய காலத்துக்கு அது பாதிப்பாக தெரியாது. காரணம் என்றால் அவர் செல்வந்தராக படைக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு ஒரு யோகம் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் செய்த அந்த தீவினைகள் அடித்து அவருடைய மகனாகிய பாட்டனுக்கு ஏற்படும். அந்த பாட்டனுக்கு ஏற்படும் போது இந்த 50 ஏக்கரை சொத்து வந்து அவருக்கு வர்றதுக்குள்ள 20 ஏக்கர் ஆயிடும். அந்த 20 ஏக்கரை வந்து இவரை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த சொத்தை அவர் காப்பாற்ற முடியாது. ஆனால் இதுதான் நான் சொல்லுவேன், அதாவது சொத்துக்கள் என்பதை நம்மளை பின்தொடராது, ஆனால் பாவங்கள் என்பது பின்தொடரும். பாவங்களை எவ்வாறு பின்தொடரும் என்றால், ஒரு மனிதன் நடக்கும்போது அவருடைய நிழல் எவ்வாறு அவரை பின்தொடர்கிறதோ அது போலவே பாவங்கள் என்பதை மனிதனை பின்தொடரும். அதே போலவே புண்ணியங்கள் என்பது பின்தொடரும். எப்போ நமக்கு புண்ணியங்களை விட பாவங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் பயங்கரமான பித்ரு தோஷங்கள் உண்டாகும். அந்த பித்ரு தோஷங்கள் உண்டாகும்போது அவருடைய தாக்கத்தினால் ஏற்படக்கூடியது, அதாவது எப்போ பித்ருதோஷம் வந்துச்சோ, நீங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட பித்ருதோஷம் என்பது வந்து பாக்கியஸ்தானமாக கருதப்படுகிறது. அப்போ முன்னோர்கள் வழியாக நீங்கள் செய்திருந்த புண்ணிய பாவங்கள் என்பது இந்த ஜென்மத்தில் நீங்கள் செல்வங்கள் அனுபவிக்கிறதுக்கு உண்டாகின வழியாகிறது. அப்போ செல்வங்கள் நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்றாலும் பித்ருதோஷங்கள் இருக்கக்கூடாது. பித்ருதோஷங்கள் இருந்திருந்தால் அல்லது பித்ருஸ்தானத்தில் பாதிப்புகள் ஏற்படும் போல், அல்லது முன்னோர்களுக்கு வந்து எந்த விதமான தர்ப்பணங்கள் செய்யாமல் அல்லது ஏமச்சடங்கள் செய்யாமல், அல்லது அவருக்கு திதிகள் கொடுக்கப்படாமல், அல்லது அவர் நதிகரைகள் அல்லது சமுத்திரஸ்தானங்களில் செய்யாமல், பிண்ட பிரதானம் செய்யாமல், இது போன்ற பல கொடுமையான விஷயங்கள் இருக்கும்போது அந்த துன்பங்களை வந்து அந்த ப்ரெசென்ட் ஜெனரேஷனில் மிகுந்த ஒரு வேதனைக்கு ஆளாகும். இதுக்கு தானே சுவாமி நிறைய இடங்களுக்கு போகிறோம், நிறைய பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி உண்டு. அதாவது இதில் ஆச்சரியம் என்னென்றால், நிறைய பேருக்கு அவங்களுடைய முன்னோர்கள் திதிகளே தெரியாது. இது உண்மையான விஷயம். அப்போ அவன் திதி தெரியாமல் எப்போ அவருக்கு வந்து அவர் திதி கொடுக்க முடியும்? அவர் இப்போ பித்ரு கடனை எவ்வாறு அவர் நிறைவேற்ற முடியும்?
அப்போ ஏதோ ஒரு சமயத்தில் போய் அவர் அந்த பித்ரு தர்ப்பணம் என்று செய்து அதை பித்ருக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக அவருக்கு ஃபஸ்ட்டு அந்த பித்ருக்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களே அவருக்கு தெரியாது. இது ஒரு பாட்டன், ஒரு முப்பாட்டன் அல்லது ஒரு 7 தலைமுறைகள் எங்கேனாலும் நடக்கலாம். ஏன்னா ஒரு தலைமுறை காலங்காலமாக வரும்போது அவர்களுக்கு அப்பா, அவர்களுக்கு அப்பா, அப்படி பாட்டன் முப்பாட்டன் அப்படி தொடர்ந்து அந்த சைக்கிளில் அந்த முன்னோர்கள் யார் இந்த பாவத்தை செய்து விட்டாலும் கூட அது ப்ரெசண்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு சொத்துகளும் மற்ற அம்சங்களும் பாக்கியங்களும் வராது. ஆனால் பாவங்கள் என்பதை பின்தொடர்ந்து அவங்களுடைய வம்சத்தை ரொம்ப தொந்தரவு பண்ணி பல எண்ணங்களுக்கு ஆளாகப்பட்டு வேதனைகளுக்கு ஆளாகப்பட்டு இன்று லட்சக்கணக்கான பேர் அந்த சாபத்தில் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விதி வாழ்க்கைகளுக்கு மாறுபடும். ஒருத்தர் புண்ணியம் அதிகமாக இருந்தால் அந்த தாக்கத்தினுடைய அளவு கால அளவு மாறிவிடுமே ஒழிய அந்த தோஷத்திலிருந்து நிரந்தரமாக தப்பிக்க முடியாது. ஆக இந்த பித்ரு தோஷங்கள் எந்த வகையில் வந்தாலும் இது முறியடிச்சு நம்மளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பண்ணக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு வலிமையான பூஜைகள் நம்மளுடைய ஆனந்த துவாரகா சின்ன திருப்பதி சன்னிதானத்தில் இருக்கிறது. சுவாமிஜி அருள் மூலமாக ஏராளமான பேர் இந்த தோஷங்கள்லேருந்து முற்றிலும் விமோச்சனம் அடைந்து, விமோச்சனம் தான் நான் சொல்லுவேன். காரணம் என்றால் அது ஒரு கடன், அந்த ஒரு சாபத்திலிருந்து நாம் விமோச்சனம் பெற வேண்டும். அதுக்குண்டாகிற ஒரு தர்க்க வழிமுறைகள் நாம் தெய்வத்தின் அருள் மூலமாக அவங்களுக்கு தந்து அவங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தலைமுறைகளை நாம் காக்கின்றோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.